அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை பார்க்குறோம். இன்னைக்கு என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா 22 மிஸ்ஸிங் ஆஃப்டர் அவலான்ச் ஹிட்ஸ் வில்லேஜ் இன் உத்தரகாண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு உத்தரகாண்ட் மாநிலத்துல சமோலி அப்படிங்கிற மாவட்டம் இருக்கு. அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லைப்புற கிராமம் தான் மனா அப்படிங்கிற வில்லேஜ். அந்த வில்லேஜ்ல பனிப்பொழிவு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன் வீரர்கள், அது மட்டும் இல்லாம லோக்கல் பீப்புள்ஸ் எல்லாருமே சேர்ந்து கொஞ்சம் ரெஸ்கியூ ஒர்க்ஸ்ல இருந்திருக்காங்க. அந்த இடத்துல தான் அவலான்ச் ஹிட் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ நிறைய டேமேஜஸ் இருக்கு அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. லெட்ஸ் வெயிட் ஃபர்தர். சரியா? எந்த இடத்துல நடந்துச்சு அதெல்லாம் மட்டும் ஜஸ்ட் பார்த்துக்கணும். ஓகேவா? அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு சார்ந்து ஒரு செய்தி இருந்துச்சு. பாப்போம் என்ன இருக்கு அப்படிங்கிறத. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரீஜனல் மெட்ராலஜிக்கல் சென்டர் கெட்ஸ் விமன் ஹெட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ரீஜனல் மெட்ராலஜிக்கல் சென்டர், அந்த இந்திய வானிலை ஆய்வு மையம், அதோடைய சென்னை சென்டர்ல பார்த்தோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் டைமா ஒரு விமனை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அமுதா. சரிங்களா? ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான விஷயம் இருக்கு. வேர்ல்டு மெட்ராலஜிக்கல் ஆர்கனைசேஷன் இருக்காங்க இல்லையா, WMO. இந்த வேர்ல்டு மெட்ராலஜிக்கல் ஆர்கனைசேஷனோட ஹையஸ்ட் அவார்ட் வில்லோ வைசாலா அப்படிங்கிற அவார்ட். ஓகேங்களா? வில்லோ வைசாலா அப்படிங்கிற அவார்டை 2016 வந்து வாங்கியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இவங்களை பத்தி முக்கியமான விஷயம் இது. 2016 வில்லோ வைசாலா அவார்டை வாங்கின ஃபர்ஸ்ட் சயின்டிஸ்ட் இவங்க தான். சரிங்களா? வேர்ல்டு மெட்ராலஜிக்கல் ஆர்கனைசேஷனோட அவார்ட். ஸோ கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இம்பார்ட்டன்டான இந்த டேவோட முக்கியமான நியூஸ் இதுதான். ஓகேங்களா? இஸ்ரோஸ் ஆதித்யா L1 மிஷன் அன்லாக்ஸ் சோலார் ஃபிளேர் சீக்ரெட்ஸ் வித் நியூ இமேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி என்ன ஒரு விஷயம் அப்படிங்கறத பார்ப்போம். ஆதித்யா L1ஓட பேக்ரவுண்ட்ல இருந்தே பார்த்தோம். ஸோ ஆதித்யா L1 அப்படிங்கிறது பார்த்தோம்னா நமக்கு செப்டம்பர் 2023 லான்ச் பண்ணிருப்பாங்க. லான்ச் வெஹிக்கிள் பார்த்தோம்னா PSLV C57. சரியா? ஸோ இந்த ஆதித்யா L1 அப்படிங்கிறது லாக்ரேஞ்சியன் 1 அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டுக்கு போறது தான் அப்ஜெக்டிவ். லாக்ரேஞ்சியன் பாயிண்ட் 1 எப்ப ரீச் பண்ணிருக்கோம் அப்படின்னா January 6, 2024 ரீச் பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இதுல 10க்கும் மேற்பட்ட 10 பேலோட்ஸ் ஆக்சுவலி இருக்கு. ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா சூட் அப்படிங்கிற பேலோட் இருக்கு, வெல்க் அப்படிங்கிற பேலோட் இருக்கு, நமக்கு பாப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய பேலோட் இருக்கு, சோலெக்ஸ் அப்படிங்கிற பேலோட் இருக்கு. இந்த மாதிரி நிறைய பேலோட்ஸ் வந்து இருக்குள்ள. சரிங்களா? ஸோ இதுல இருக்கக்கூடிய பேலோட்ஸ்ல இந்த சூட் அப்படிங்கிற பேலோட் சோலார் அல்ட்ரா வயலட் இமேஜிங் டெலஸ்கோப் அப்படின்னு சொல்லுவாங்க. சோலார் அல்ட்ரா வயலட் இமேஜிங் டெலஸ்கோப். இந்த சோலார் அல்ட்ரா வயலட் இமேஜிங் டெலஸ்கோப் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா என்ன பண்ணும், ஆக்சுவலி இது என்ன பண்ணும் அப்படின்னா சூரியனுடைய இந்த போட்டோஸ்பியர் அண்ட் குரோமோஸ்பியரை ஸ்டடி பண்ணும். அங்க இருக்கக்கூடிய யூவி ரேடியேஷன்ஸை ஸ்டடி பண்றதுக்காக தான் இந்த சூட் அப்படிங்கிற இந்த பேலோட அப்ஜெக்டிவ். சரிங்களா? ஸோ இது ஸ்டடி பண்ணிட்டு இருக்கப்ப அந்த சோலாரோட சர்ஃபேஸ்ல நமக்கு அந்த போட்டோஸ்பியர் குரோமோஸ்பியர் அந்த ரீஜியன்ல பார்த்தோம்னா ஒரு சோலார் ஃபிளேர்ஸ் நடந்திருக்கு. அந்த சோலார் ஃபிளேரை வந்து டிடெக்ட் பண்ணி அதை கேப்சர் பண்ணிருக்க ஒரு இமேஜா. சரிங்களா? ஸோ அதுதான் இன்னைக்கு முக்கியமான செய்தியில இருக்கு. சரிங்களா? சோலார் ஃபிளேர்ஸை நம்ம ஸ்டடி பண்றது ரொம்ப முக்கியமா இருக்கு. ஏன்னா சோலார் ஃபிளேர்ஸ் வரனால நமக்கு திடீர்னு பார்த்தோம்னா விண்வெளியில வெப்பம் அப்படிங்கிறது அதிகமாகும். இதனால ஏர்த்ல என்ன இம்பாக்ட் இருக்கு அப்படிங்கறத ஸ்டடி பண்றதுக்கு இந்த ஒரு கண்டுபிடிப்பு அப்படிங்கிறது ரொம்ப உதவியா இருக்கும் அப்படிங்கறத இஸ்ரோ தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. சரியா? சோ அதுதான் இந்த ஒரு நியூஸ். ஓகே. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா எடிட்டோரியல் பேஜஸ்ல ரொம்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கம்மியா தான் இருந்துச்சு. இந்த இடத்துல ஜஸ்ட் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 2-3 டேட்டாஸ் மட்டும் பார்த்துப்போம். சரிங்களா? ஸோ February 2 அப்படிங்கிறது பார்த்தோம்னா நமக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியும், வேர்ல்டு வெட்லாண்ட் டே அப்படிங்கிறது சொல்றாங்க. ராம்சார் கன்வென்ஷன் 1971 சைன் பண்ணியிருப்பாங்க. எப்போனா February 2. ஸோ அதை கோமெமரேட் பண்றதுக்காக தான் நம்ம February 2 அப்படிங்கிறத வேர்ல்டு வெட்லாண்ட்ஸ் டே அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த வருஷத்துக்கான தீம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரொடெக்டிங் வெட்லாண்ட்ஸ் ஃபார் அவர் காமன் ஃபியூச்சர் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். முக்கியமான டேஸ் அதோட தீம்ஸ் மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். சரிங்களா? சோ என்ன சொல்ல வராங்க, ப்ரொடெக்டிங் வெட்லாண்ட்ஸ் ஃபார் அவர் காமன் ஃபியூச்சர் அப்படின்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இருக்கணும் இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரொடெக்டிங் தி வெட்லாண்ட்ஸ் அப்படிங்கிறது. சோ இதுக்கு எதுக்கு ஈக்குவலண்டா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 1987 பிரண்ட்லேண்ட் ரிப்போர்ட் அப்படிங்கிறது அவர் காமன் ஃபியூச்சர் அப்படிங்கிற அந்த தலைப்புக்கு கீழே வந்திருக்கும். 2A கூட கொஸ்டினா கேட்டுதாங்க. பிரண்ட்லேண்ட் ரிப்போர்ட்டோட அந்த நேம் என்ன அப்படின்னு சொல்லி அவர் காமன் ஃபியூச்சர் அப்படிங்கிறதா. சரிங்களா? ஸோ அதை 1987 பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அப்போ கூட பார்த்தோம்னா இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத ஃபோக்கஸா பண்ணி நமக்கு அவர் காமன் ஃபியூச்சர்னு வச்சிருப்பாங்க. அதே தான் இந்த வருஷத்துக்கான தீம்லயும் இருக்கு. ஓகேங்களா? ப்ரொடெக்டிங் வெட்லாண்ட்ஸ் ஃபார் அவர் காமன் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? அதை தாண்டி நம்ம வேற என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்தியாவில் 89 வெட்லாண்ட்ஸ் இருக்கு. அதுல அதிகமா தமிழ்நாட்டில் தான் 20 ராம்சார் சைட் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா?
இந்தியாவில் 89 ராம்சார் சைட் இருக்கு. அதுல தமிழ்நாட்டில் 20 ராம்சார் சைட் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா? ஸோ இது நம்ம பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ இன்னைக்கு செய்தித்தாளில் பார்த்தோம்னா இதெல்லாம் தான் முக்கிய செய்திகளா இருந்துச்சு. மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். நன்றி.